வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையின் தலைப்பு காட்டின் ரகசிய அரசன். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். அழகிய காடு, ஆனால் அந்த தடங்கரின் வழியாக யாரும் செல்ல முடியாது. ஒரு காலத்தில் இந்த காடு ஒரு சக்தி வாய்ந்த அரசனின் ஆட்சியின் கீழ் இருந்தது. இப்போது அந்த கதை மட்டும் மிச்சமாக உள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் வனத்தின் நீர்ச்சாலை வரை சென்றபோது அந்த காட்டு சத்தம் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் வானத்தில் உள்ள மின்னல் போல ஒளி ஒன்று அவர்கள் திசையில் தோன்றியது. அந்த ஒளி பின்புலத்தில் பழைய அரசவையின் அடையாளங்கள் தெரிந்தன. காட்டு மரங்களில் மறைந்திருந்தது ஒரு பழமையான அரண்மனை. இது யாருடைய அரசவைகள் என ஒருவன் கேட்டான். அங்கே இருந்த முகங்கள் மற்றும் வெட்டி செய்த பாறைகள் அரசனின் பழைய வெற்றிகளின் கதை பேசின. காடு ஒரு மௌனத்தை கொண்டது, ஆனால் அந்த மௌனம் கதைகளை காத்துக் கொண்டது. திடீரென அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அந்த இடம் அதிர்ந்தது, மண் இடிந்து கீழே விழுந்தது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்திலிருந்து ஓடினார்கள். ஆனால் அங்கு ஒரு மனித உருவம் தென்பட்டது. அந்த உருவம் அந்த பழைய அரசன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடத்தில் ஒரு நம்ப முடியாத பேரரசு இருந்தது. அந்த அரசனின் பேய் இதுவரை இங்கு பாதுகாவலன் போல நின்று கொண்டிருந்தது. காட்டின் ரகசியங்கள் இப்போதும் இருக்கின்றன, ஆனால் அவை திறக்க முடியாது. இந்த காடு இன்னும் எனது ஆட்சியில் உள்ளது என்றார் அந்த பேய் அரசன். அந்த அரசனின் கதை மாறாது. அவர் காடு ஒரு பாதுகாவலன் போல காத்திருந்தார்.